வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான, அதே சமயம் கொஞ்சம் மர்மமான ஒரு பழங்கால சம்பவத்தை பத்தி தான் அலச போறோம். ஒரு எதிர்பாராத துயரமான விபத்து நடக்குது. அதனால பிரபஞ்சத்திலே ஒரு மாபெரும் குழப்பம் உருவாகுது. இந்த கர்மாவோட மர்ம முடிச்சுகளை அவிழ்க்க நாம தயாரா? வாங்க விஷயத்துக்குள்ள போகலாம். ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியே வைக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாருடைய திட்டமும் இல்லாம தற்செயலா ஒரு பயங்கரமான விபத்து நடக்கும்போது அதனால வர்ற அந்த தீய கர்மா யாரச் சேரும்? இது ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான புதிர் இல்லையா? உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நீதிபதியை தட்டி எழுப்பி இதுக்கு என்ன பதிலா இருக்குன்னு யோசிக்க ஆரம்பிங்க. இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சுன்னு நீங்க ரொம்ப கவனமா நோட் பண்ணணும். ஏன்னா இதுல நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு ஒரு சங்கிலி தொடர் மாதிரி அமையுது. ஒரு சின்ன எதிர்பாராத நிகழ்வு எப்படி இவ்ளோ பெரிய துயரமா மாறுதுன்னு பாப்போம். ஒரு நாட்டுல அரசன் ஒருத்தன் ஒரு புலவருக்கு ரொம்ப மரியாதையா விருந்தளிச்சிட்டு இருக்கான். அப்போ வானத்துல ஒரு கழுகு ஒரு பாம்பை தன் நங்கங்கள்ல கவ்விக்கிட்டு பறந்து போகுது. அந்த பாம்பு உயிருக்கு போராடிட்டு இருக்கு. அப்போ அந்த பாம்போட வாயிலிருந்து ஒரே ஒரு துளி விஷம் கீழே அரசன் வச்சிருந்த சாப்பாட்டு பாத்திரத்துல விழுந்துருது. இது எதுவுமே தெரியாத அரசன் அந்த உணவா அன்பா புலவருக்கு பரிமாற, அத சாப்பிட்ட மறுகணமே அந்த புலவர் துடிதுடிச்சு இறந்து போறாரு. அரசன் அப்படியே உடைஞ்சு போயிட்டான். தன்னோட விருந்தாளி இப்படி இறந்துட்டாரேன்னு ரொம்ப வேதனையெல்லாம் ஆழ்ந்துட்டான். இப்போ பூலோகத்துல தான் இந்த சோகம்னா, மேலோகத்துல இதைவிட பெரிய குழப்பம். நம்ம பாவ புண்ணியங்களை, அதாவது கர்மவினை பயன்களை கணக்கு வைக்கிற சித்திரகுப்தருக்கு ஒரு மிகப்பெரிய தர்ம சங்கடம் வந்துருச்சு. இந்த மரணத்துக்கான கர்மாவை யாருடைய கணக்குல எழுதுறதுன்னு அவருக்கு சுத்தமா புரியல. அவரு லாஜிக்கா யோசிக்கிறாரு. கழுகு தன் இரைய தூக்கிட்டு போச்சு. அது அதோட இயல்பு, சோ அது தப்பில்ல. இறந்து போன பாம்போட வாயிலிருந்து இயற்கையா விஷம் சிந்துச்சு. பாம்பு வேணும்னு கக்கல, சோ பாம்பும் தப்பில்ல. அரசனுக்கோ உணவில் விஷம் கலந்தது துளியும் தெரியாது. அவனும் அறியாமலேதான் பரிமாறினான். ஆக இவங்க 3 பேருமே தப்பு பண்ணல. அப்புறம் எப்படி இந்த பாவம் இவங்கள சேரும்? சித்திரகுப்தருக்கே தலை சுத்தி போச்சு. இப்போ சொல்லுங்க, நீங்க மட்டும் அந்த இடத்துல சித்திரகுப்தரா இருந்திருந்தா என்ன தீர்ப்பு சொல்லியிருப்பீங்க? கழுகு, பாம்பு, அரசன் இந்த மூவரில் யாரை தண்டிப்பீங்க? ஒருவேளை மூவருமே தப்பில்லைன்னா அந்த மரணத்துக்கான பாவம் யாருக்குமே போகாம அப்படியே காத்துல கரைஞ்சிடுமா? கொஞ்சம் யோசிங்க. குழப்பத்தின் உச்சிக்கே போன சித்திரகுப்தர் நேரா நீதி கடவுளான யமதர்மர்கிட்டயே போய் இத கேக்குறாரு. எல்லாத்தையும் பொறுமையா கேட்ட யமதர்மன் சிரிச்சுக்கிட்டே, இதுக்கான விட ரொம்ப சீக்கிரமே கிடைக்கும், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. நமக்கு சஸ்பென்ஸ் இன்னும் அதிகமாகுது இல்லையா? சரி, யமதர்மன் சொல்லிட்டாரேன்னு சித்திரகுப்தரும் வெயிட் பண்றாரு. நாட்கள் நகருது. அப்போதான் யாருமே எதிர்பார்க்காத, இந்த சம்பவத்துக்கே சம்பந்தமில்லாத ஒரு புது கேரக்டர் இந்த கதைக்குள்ள என்ட்ரி கொடுக்கறாங்க. ஒரு சில நாட்கள் கழிச்சு வேற ஒரு ஊர்ல இருந்து புதுசா ஒரு புலவர் அரசனோட உதவிய நாடி வராரு. அவருக்கு அரண்மனைக்கு கரெக்டான வழியே தெரியல. அதனால வழியில சாலையோரம் வியாபாரம் செஞ்சுட்டு இருந்த ஒரு பெண்மணி கிட்ட போய் வழி கேக்குறாரு. அந்த பெண்ணும் அவருக்கு சரியான வழிய சொல்றா. ஆனா வழிய மட்டும் சொல்லாம கூடவே ஒரு பெரிய வதந்தியையும் சேர்த்து விடுறா. அந்த வியாபாரி பெண் புலவர்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? ஐயா, இந்த அரசன் ரொம்ப இரக்கமற்ற கொடியவன். புலவர்களை கூப்பிட்டு வச்சு கொல்றவன். அவன்கிட்ட கொஞ்சம் உஷாராவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டான். அரசன் அங்க தம் புலவர் இறந்துட்டாரேன்னு குற்ற உணர்ச்சியில துடிச்சு போயிருக்கான். ஆனா நடந்த உண்மை என்னன்னே துளியும் தெரியாம இந்த பெண் அரசன் மேல இவ்ளோ பெரிய பழிய ரொம்ப அசால்ட்டா தூக்கி போடுறா. அந்த பெண்மணியோட வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் விழுந்த அடுத்த செகண்ட் மேலோகத்துல சித்திரகுப்தருக்கு ஒரு பெரிய பல்ப் எரியுது. அவருக்கு இருந்த அத்தனை குழப்பமும் தீர்ந்து ரொம்ப தெளிவான ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. சித்திரகுப்தர் தன்னோட தீர்ப்பை எழுதுறாரு. என்ன தெரியுமா? அந்த புலவரை கொன்ற கர்மாவின் வினைப்பயன் முழுவதும், அதாவது அந்த கொலைபாவம் மொத்தமும் இந்த வியாபாரி பெண்ணையே சேரும் அப்படின்னு கணக்கெழுதிட்டாரு. கேட்கவே ஷாக்கிங்கா இருக்குல்ல? விபத்து நடக்கும்போது சம்பந்தமே இல்லாம எங்கேயோ இருந்த ஒரு பெண் எப்படி ஒரு கொலையோட கர்மாவை சுமக்க முடியும்? இதுக்கு காரணம்தான் கர்மாவோட ஒரு முக்கியமான விதி. அதாவது உண்மைய முழுமையா தெரிஞ்சுக்காம ஒருத்தர் மேல அபாண்டமா வீண் பழி சுமத்துனா அந்த பாவம் முழுவதும் பழி சுமத்துறவங்களையே சேரும். எதுவுமே தெரியாம ஒருத்தரை தப்பா பேசுறப்போ நாம அறியாமலே அவங்களோட கர்மாவை நாம வாங்கிக்கிறோன்னு இதிலிருந்து ரொம்ப தெளிவா புரியுது. பழங்கால கதையா இருந்தாலும் இது நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு எவ்ளோ கச்சிதமா பொருந்தது பாருங்க. நம்ம பேசுற வார்த்தைகளுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய ஒரு பிரம்மாண்ட விதி செயல்பட்டுட்டு இருக்குங்கிறது நிச்சயமாவே சிலருக்கு வைக்குது. இங்க நீங்க இன்னொன்னும் கவனிக்கணும். எனக்கு உண்மை தெரியாது, நான் சும்மாதான் சொன்னேன்னு அறியாமைய காரணம் காட்டி கர்மாவிலிருந்து தப்பிக்கவே முடியாது.
உண்மைய அறியாம ஒருத்தர் மேல பழி போட்டாலும் சரி, அல்லது நல்லா தெரிஞ்சே வஞ்சகமா வீண்பழி சுமத்தினாலும் சரி, அதோட வினைப்பயன் மொத்தமும் அவங்களுக்கு தான். அந்த கர்மால அவங்க அனுபவிச்சே தீரணும். அதனால நம்ம கர்மாவை நாம எப்படி பாதுகாப்பா வச்சுக்கிறது? ரொம்ப சிம்பிள். எப்போவுமே உண்மைய மட்டுமே பேசுவோம், நல்ல விஷயங்கள மட்டுமே நினைப்போம். முக்கியமா உண்மை என்னன்னு தெரியாம மத்தவங்க மேல அபாண்டமா பழி போடுறத அறவே தவிர்ப்போம். அவங்க செஞ்ச பாவங்களை நம்ம வார்த்தைகளால நாம ஏன் சுமக்கணும் சொல்லுங்க? நடப்பதெல்லாம் இறைவன் செயல்னு உணர்ந்து அமைதியா கடந்து போறதுதான் ரொம்பவே நல்லது. இப்போ கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இன்னைக்கு நீங்க பேசின வார்த்தைகள் மூலமா யாரோட கர்மாவையாவது நீங்க அறியாமலேயே உங்க தோள்ல சுமந்துட்டு இருக்கீங்களா? வார்த்தைகள் வெறும் காத்து கிடையாதுங்க. அது கர்மாவோட கணக்கு புத்தகத்துல அழியாம பதியப்படுற ஆவணங்கள். இந்த ஒரு சிந்தனையோட இந்த தகவல்களை நிறைவு செய்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா யோசிச்சு பாருங்க.